என்னடே கடைக்கு போலாடு லிஸ்ட் போட்டுட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க? டேய் ரெட்டு லிஸ்ட வாசிடா. ஒரு புலி, 3 சிங்கம், 2 யானை, 10 பாம்பு, 10 குரங்கு. என்னடே லிஸ்ட் இது? அனிமல் லிஸ்ட். எதுக்குடா இது இப்போ? ஜம்போ சர்க்கஸ்க்கு அனிமல்ஸ் கேட்டாங்க, சர்க்கஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. அதான் நாம பிடிக்க போறோம். மம்மு நீ என்ன பிடிக்கிற? பீடி பிடிக்கிறேன். வேணுமா? என்னது எனக்கு பீடியா? ஆமா கேப்டன், நம்ம 3 பேரும் பீடி குடிச்சு ரீல்ஸ் போடுவோம். சும்மா மாசா இருக்கும். பீடி குடிச்சா மாசா தான் இருக்கும், வீடியோ இல்ல காத்து. என்ன ஒரு தத்துவம். ஏய் லந்தா, தம்பி விஜய், நீங்க புலி பிடிக்கிறீங்களா? புலி பிடிக்கிறது எல்லாம் எனக்கு ஏலி பிடிக்கிற மாதிரி. அப்படியா? அப்ப போய் டக்குன்னு புலிய பிடிச்சிட்டு வாங்க. எனக்கு தான் எலி பிடிக்க தெரியாது. அப்ப புலிய பிடி. புலி பிடிக்கிறதெல்லாம் எனக்கு ஏலி பிடிக்கிற மாதிரி. அப்ப புடி. எனக்கு தான் எலி பிடிக்க தெரியாது. ஏய் சி, போய் அந்த புலிய பிடி. என்ன சார், புலி என்ன பார்த்து பம்முது. அது பதுங்குதியா, பாய போகுது, தள்ளிக்கோ. புலி கைய கிழிச்சிடுச்சு சார். வாய கிழிச்சிருக்கணும். உன்னை யாரையா கைய கொண்டு வாய மறைக்க சொன்ன? அடேடா, முள்ள பற்றி பிடிக்க போறேனே. யோ பார்த்து பிடிக்கணுங்க, முள்ளு குத்தும். ஒன்றும் பிரச்சனை இல்லடே, செருப்பு போட்டிருக்கேன். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் கேப்டன் இந்த ஜீப்ராலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு? அது இன்னும் கலருக்கு மாறல போல. ரகுவரன், ஒட்டகச்சிவிங்க பிடிக்கிறீங்களா? வட்டக பவிங்கயா தாத்தா? அப்படி ஒரு மிருகம் இருக்கா தாத்தா? ஏதாவது பேசணும்னு பேசாதீங்க. ஒட்டகச்சிவிங்க எல்லாம் ரொம்ப ஹைட்டா இருக்கும், சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் சர்க்கஸ்காரன் சமாளிச்சுக்குவான். நீங்க போய் பிடிச்சிட்டு வாங்க. உனக்கு சொன்னா புரியல, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஆமா உண்மைதான் போல, ரொம்ப ஹைட்டா இருந்தா சமாளிக்கிறது கஷ்டம்தான் போல. தம்பி நான் வேணா யானையை புடிச்சிட்டு வரவா? சார் உங்களால முடியுமா? முடியாதுன்னு நினைச்சிருந்தா நீல் ஆம்ஸ்டாங் நிலால கால் வச்சு நீங்க யானையே பிடிச்சிட்டு வாங்க. எத்தனை யானை வேணும்? சார் ஒண்ணு பிடிக்கிறதே கஷ்டம். மகாத்மா காந்தி கஷ்டம்னு நினைச்சிருந்தா, ஐயோ சார் நீங்க 2 யானையை பிடிச்சிட்டு வாங்க சார். அப்படி கேட்டு வாங்கப்பா. இதோ வரேன். சிங்கம் எங்க? நான் துரை சிங்கம். 3 சிங்கம் இருக்கு. சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3. கேப்டன் பேசவ இவனையே பிடிச்சு கொடுத்துடலாமா சிங்கம்னு? வேணாயா, ரிங் மாஸ்டர் பேசியே சாவடிச்சிருவான். வாயில்லாத ஜீவனையே பிடிச்சு கொடுக்கலாம். இப்படி வாயில்லாத ஜீவனை பிடிச்சு அது இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறீங்களே, இந்த பாவம் அவங்கள சும்மா விடுமாயா? எல்லாரும் இருந்த இடத்துலயே இருக்கணும்னா எல்லாரும் அவங்க அம்மாவோட கற்பப்பையில தான் இருந்திருக்கணும். ஆக என்ன ஒரு தத்துவம். அது வாய் பேச முடியாதுன்றதுனால அதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களா? நான் இருக்கேன். நான் ஒரு அனிமலிஸ்ட். எங்க கிட்ட தான் இருக்கே அனிமல் லிஸ்ட். சார் புலி கைய கீச்சிடுச்சு, நான் புலிய மாறிடுவேனா என்ன? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, நீ மாறிடு. அதுக்கப்புறம் நான் உன்னை கடிச்சு வச்சுட்டு மனுஷனா மாத்திடுறேன். ஏங்க நான் என்ன பிடிக்க? பாம்பு பிடி. பாம்பு கொத்துமே, அதுக்கு தான் பிடிக்க சொல்றேன். கொத்து வாங்கி செத்து போ. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாயா? காட்டை விட்டு கிளம்ப போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவா? சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப. யோ இதையும் கூட்டு போங்கயா. அவன் முழுசா மாறிட்டான் சார், அங்கே இருக்கட்டும். பாய். நீங்களும் கரடி கிட்ட கடி வாங்காம வந்து சேருங்க. அதுக்கு அனிமலிஸ்ட் யாரு மினிமலிஸ்ட் யாருன்னு தெரியாது. ஓடியாங்க ஓடியாங்க. கரடி கரடி. என்ன சார் இப்படி அநியாயமா ஒரு கரடியை கொண்டுட்டீங்களே? என்னையும் கொலகாரனா மாத்திட்டீங்களா? யாரு நாங்க? நாங்களாவது அந்த கரடியை கூட்டு போய் வேலைக்கு ஜோறு போட்டு வேலை வாங்கி இருப்போம். சரி விடுங்க, தற்காப்புக்காக கொள்ளலாம், தப்பு இல்ல. காட்டுல விளையாடி பாத்திருக்கியா? ஊங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா பாக்குறியா? என்ன சுட்டுட்டீங்க? தற்காப்புக்காக கொள்ளலாம் சார், தப்பில்ல. என்ன சார் 2 யானையை பிடிச்சிட்டு வர சொன்னா 4 யானையை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? 2 வாங்கினா 2 ஃப்ரீப்பா. ஃப்ரீ வாங்குனீங்களா? சும்மா உன்னை கலாச்சேன். அப்படியா சார்? அனிமல்ஸ் எல்லாம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இப்ப இந்த யானை என்னப்பா பண்றது? பேசாம வீடு வீடா பிச்சை எடுக்க வச்சு கல்லா கட்டிடலாமா? சார் அப்படிலாம் பண்ணக்கூடாது சார். அப்ப சர்க்கஸ்ல இதெல்லாம் தர்மத்துக்கு கொடுக்கலான்னு இருந்தியா? இவனுக்கு என்னப்பா ஆச்சு? புலிக்கு பலியாவன்னு அனுப்பி வச்சா பலியாகாம புலியாகிட்டியா? இவனுமா? ஆமா, அவனை மனுஷனாக்கல நினைச்சேன், புலியாயிட்டேன். இந்த புலியா இருக்கிறதுக்கு பேசாம குழம்பு புலியாவது இருந்திருக்கலாம். அப்ப உன்னை ரசத்திலேயே கரைச்சிருப்பாங்க. இவன் பக்கத்துல இருக்கிறதுக்கு ரசத்துல என்ன, விஷத்துல கரைச்சாலும் சரிதான். புலி ஒரு முது இடி இடிக்குது, இடி இடிக்குது, கொடி பறக்குது, கொடி